தொழுகை காலை 7:30க்கு தக்பீர் ஓதப்படும். 7:45க்கு பயான், 8 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் தொழுகை. குறித்த நேரத்தில். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம். எல்லாருக்கும் பெருநாள் நல்லபடியாக முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் பெருநாளுக்காக நம்ம காத்திருக்கலாம். அதுக்குள்ளே நிறைய அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எனக்கு கொடுக்கணும். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா பெருநாளுக்கு முதல் நாள் நைட் வந்து எடுத்தது. இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், இதில் பெருசாக வந்து ஒன்றுமே கிடையாது. சும்மா வீட்டில் இருக்கோம், ஏதாவது செஞ்சோமா அதை எடுத்து போடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டுது. நீங்களும் சும்மா தான் நான் வீட்டில் இருக்கேன் பார்க்குறேன் அப்படின்னு நினச்சா வந்து பாருங்கள். இல்லை நான் யூஸ்ஃபுல்லாக தான் பார்க்குவேன் அப்படின்னா வேறு நல்ல வீடியோவாக பாருங்கள், இதை பார்க்காதீங்க சரியா? இது வந்து பெருநாளுக்கு முதல் நாள் நைட்டு சேலை மட்டும் ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நமக்கு நிறையா வேலை இருக்கும். நம்ம அந்த நேரத்தில் நின்று சேலை கட்டிகிட்டு இருக்க முடியுமா அப்படின்லாம் வந்து யோசிச்சு பண்ணது. சேலை கட்டுறதுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும். ஆனால் நான் அரை மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியாவது ப்ரீ ப்ளீட் பண்ணி தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பண்ணிகிட்டு இருந்தது. இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ப்ளீட்டை எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா இது ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, நீட்டாக வந்து நம்ம லுக் வந்து சாரீ லுக் வந்து நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து என்ன சொல்கிறது, ப்ராப்பராக லுக்காக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதை மட்டும் பண்ணி எடுத்து வந்து வச்சாச்சு. அடுத்த நாள் காலையில் வந்து எவ்வளோ தான் வீடு க்ளீன் பண்ணியிருந்தாலும் பெருநாள் அன்னைக்கு வந்து காலையில் லைட்டாக வந்து வீடு வந்து தொடச்சி இந்த மேட்டெல்லாம் புதுசு போட்டால் தான் என்ன சொல்கிறது நல்லா வந்து ஒரு குட் வைப்பாக இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங். அதனால் வந்து அதை தொடச்சி விட்டுட்டு மேட்லாம் வந்து மாற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் தான் வந்து வீடு இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் பிள்ளைங்க வந்து வந்துட்டாங்க அப்படின்னா தொழுகைக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னா மறுபடியும் வந்து எல்லாம் கசாமுசன் வந்து பண்ணிடுவாங்க. சரி நீ இதை வந்து முடிச்சுட்டு நானும் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு ப்ளீட் பண்ணி வச்சுருக்க சாரீ எடுத்து 1 மினிட்ல டக்குன்னு ரெடி ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டேன். இதுக்கு மேலே தான் நமக்கு நிறைய வேலை இருக்குதுன்னு நினச்சிட்டு கிச்சனுக்குள்ளே போனேன். பட் எந்த வேலையும் இல்லை, ஏன்னா எல்லாமே வந்து மேலே செய்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நான் வெறும் தேங்காய் பால் சேமியா இது மட்டும்தான் வந்து செய்தது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. எங்கள் வீட்டில் எப்பயுமே பெருநாள் அன்னைக்கு இது மட்டும்தான் வந்து இருக்கும் காலையில். ஏன்னா மதியானம் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிடுவோம். ஆனால் காலையில் வந்து லைட்டாக எடுத்துக்கிறதுல தப்பில்லை இல்லையா? அந்த ஐட்டம் இந்த ஐட்டம் செய்து அத்தனையும் சாப்பிடவா முடியும்? அதனால் இது மட்டும் வந்து செய்தாச்சு. செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி ஊருக்கும் போயாச்சு மதியானத்துக்கு மேலே. இப்போ நான் காட்டுற ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அது நோன்பு சமயத்துலேயே எடுத்தது. பட் வந்து அப்போ போடுறதுக்கு வந்து டைம் இல்லை, நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி என்னால் போட முடியல. சரி வந்து இது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து புரோட்டா குருமா. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால தான் உங்கள்கிட்ட வந்து ரெசிபி ஷேர் பண்ணுறேன். இது செய்யறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது கூட ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பட்டை கிராம்பு ஏலக்காய் தூளும் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. நான் வந்து 2 டீஸ்பூன் வந்து போட்டிருக்கேன். இதோட ராஸ்மெல் போனதுக்கப்புறமேட்டுக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய், இது கூட ஒரு 6 தக்காளியை நல்லா அரைச்சி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த பேஸ்ட்டை இது கூட வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கதன்னு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 2 டீஸ்பூன் மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மல்லித்தூள் சேர்க்காமலும் வந்து செய்யலாம், சேர்த்தியும் செய்யலாம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 மூடி தேங்காய், அது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரே ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைனாக இல்லை கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது இது கூட வந்து சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிட்டு உப்பு எல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா வந்து கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு வந்து கொதிக்க விட்டுக்கலாம். கொத்தமல்லி இலை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பர் டேஸ்ட்டான புரோட்டா குருமா ரெடி ஆகிடுது. இதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஏற்கனவே எடுத்த வீடியோ, பட் போட முடியல, அதனால் வந்து இந்த வீடியோ கூட அட்டாச் பண்ணியிருக்கேன். அப்படியே வீடியோ பார்த்திங்க அப்படின்னா பெருநாள் நாட்கள்லாம் ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்து அடுத்த நாள் மதியானம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ இந்த கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு கிட் வந்து கொடுத்துருந்தாங்க, இந்த மளிகை சாமானம் அதெல்லாம் வந்து பெருநாளுக்காக. சரி நான் அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். இது எடுத்து வச்சுக்கிட்டே நான் வந்து ஒரு குட்டி ஹிஸ்ட்ரி வந்து சொல்லட்டுமா? ஹிஸ்ட்ரினா வரலாறு தானே அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஏன்னா என்ன பேசுறதுன்னு தெரில. எங்கள் வீட்டில் வந்து எங்கள் காலம்மா பொண்ணு நீ வாய்ஸ் கொடுத்தே வீடியோ போடு அப்படின்னு வந்து சொல்லிடுச்சு. பட் என்ன பேசுறதுன்னு தெரில. அதனால் வந்து எனக்கு தெரிஞ்ச எனக்கு ஃபேவரட்டான ஒரு விஷயம் வந்து நான் இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்டேன். அது உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம இந்தியா வந்து நிறைய மன்னர்கள் வந்து ஆட்சி பண்ணாங்கன்னு தெரியும். அதாவது வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வந்து இந்தியா வந்து ஆட்சி பண்ணாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா?
அதில் வந்து ஒரு அரசர் வந்து இருந்தாராம். அந்த அரசரை பற்றி அந்த அரசர் வந்து இறந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது மட்டும் நான் உங்ககிட்ட வந்து சொல்லிக்கிறேன். ஒரு அரசர் வந்து ஆட்சி பண்ணார். அவருடைய ஆட்சி காலத்தில் நிறைய சீர்திருத்தங்கள் வந்து கொண்டு வந்திருக்காரு. அது எஸ்பெஷலி முஸ்லிம்ஸ்க்குன்னு வந்து நிறைய சீர்திருத்தங்கள் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு காலத்தில் வந்து அவரை வந்து கொலை பண்ணிட்டாங்க. அவருடைய மறைவுக்கு பின்னாடி ரொம்ப நாள் கழித்து இந்த ஆங்கிலேயர்கள்லாம் வந்து இந்தியா வந்து ஆட்சி பண்ணாங்க இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா மைசூரில் ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் தான் நான் சொன்ன அரசருடைய அரண்மனை இருக்குது. அந்த அரண்மனையில் நிறைய விலை உயர்ந்த பொருட்கள், நிறைய கலை பொருட்கள் எல்லாத்தையும் வந்து இந்த ஆட்சி பண்ணாங்களே பிரிட்டிஷ்காரவங்க, அவங்களாம் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டு இருந்தாங்களாம். அப்படி கொள்ளையடிக்கும் பொழுது ஒரு முறை வந்து அவருடைய அந்த அரசருடைய வாளையும் சேர்த்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. அந்த வாளை என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? இந்த லண்டனில் வந்து நேஷ்னல் வார் மியூசியம்னு சொல்லிட்டு ஒரு மியூசியம் இருக்குது. அந்த அருங்காட்சியகத்தில் அந்த வாளை வந்து பார்வைக்கு வச்சுருந்தாங்க. அது ஒரு குறிப்பிட்ட நாள் கழிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அவருடைய வாளும் அவருடைய கலைப்பொருட்களையும் எல்லாம் ஏலத்துக்கு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஏலத்துக்கு வந்து விட்டுருக்காங்க. அவருடைய வாள் மட்டும் எவ்வளோக்கு தெரியுங்களா ஏலத்துக்கு போச்சு? சொன்னால் நம்ப மாட்டீங்க. 10 கோடி 5 லட்சத்துக்கு போச்சாம் பார்த்துங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய கலைப்பொருட்களை இங்கே வந்து சுட்டுட்டு போனாங்க இல்லையா? எல்லாத்தையும் சேர்த்து 18 கோடிக்கு ஏலத்துக்கு போச்சாம் பார்த்துக்குங்க. நம்ம நாட்டில் இருந்து திருடிட்டு போய் வேற ஒரு நாட்டில் 18 கோடிக்கு விற்றுருக்காங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு. அந்த அரசர் யாருன்னு தெரியுமா? அவர் தான் திப்பு சுல்தான். திப்பு சுல்தான் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? திப்பு சுல்தான் பற்றி தெரியும் அப்படின்னா கீழே வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நாங்கள் ஈரோடு எங்கள் ஊர். ஈரோட்டில் நாங்கள் இருக்கிற எங்கள் வீடெல்லாம் வந்து திப்பு சுல்தான் ஆட்சி காலத்தில் அவர் வந்து மக்களுக்காக வந்து கொடுத்த இடமா. அதுக்கப்புறமேட்டுக்கு அது நிறைய பேர் கைக்கு மாறி கவர்மெண்ட் கைக்கு போய் இப்போ வந்து இருக்குது. பட் எனக்கு ரொம்ப பர்சனலாக எனக்கு திப்பு சுல்தான் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு நிறைய இருக்குது. அவரோட சின்ன வயசில் வந்து அவருடைய அண்ணனை வந்து முதுகில் வச்சுட்டு இந்த என்னமோ சொல்லுவாங்களே அந்த காலத்தில் புகை கூண்டெல்லாம் இருக்கும்ல, அதுலேருந்தெல்லாம் இறங்கி வந்திருக்காராம். அந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். சரி, இந்த கதையை பேசிக்கிட்டே வந்து வரலாறை பேசிக்கிட்டே வந்து எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ரொம்ப வருஷமாக இந்த கிச்சன் மேக் ஓவர் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. அது என்ன ரொம்ப வருஷமாக அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக வந்து மேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நினச்சதோடு சரி, அதுக்கப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை. பட் வந்து இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்து கிச்சன் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். ரொம்ப பெருசாக மேக் ஓவர்லாம் ஒன்றுமே இருக்காது. சும்மா ஒரு வால் ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு LED லைட் வந்து போட்டிருக்கு, அவ்வளோதான். இதான் மேக் ஓவரா அப்படின்னா ஆமாம், இதுதான் மேக் ஓவர். ஏன்னா என்ன சொல்கிறது, நம்ம போய் டக்குன்னு எடுத்து ஒன்று செஞ்சிட்டோம் அப்படின்னம்னா அது நமக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு அதை யோசிக்கணும் இல்லையா? அதனால் யோசிச்சு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி அப்படி செஞ்சது தான் இது வந்து எனக்கு பெட்டர் மாஸ் பல்பே தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி இந்த வெள்ளை கலர் வால் ஸ்டிக்கரே தான் வேணும்னு இந்த வெள்ளை ஸ்டிக்கரை வந்து ஆர்டர் போட்டது. இது வாங்கி ஒரு 4-5 மாதத்துக்கு மேலே வந்து இருக்கும். பட் வந்து இப்போ செய்யலாம் அப்போ செய்யலான்னு யோசிச்சு செய்யலாமா, நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை யோசிச்சு தான் செய்யணும் இல்லையா? பட் ஃபைனலாக வந்து சரி செய்வோம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் வந்து ஸ்டிக்கர்லாம் வந்து ஒட்டியாச்சு. ஒட்டுறதுக்கு மெயின் ரீசன் என்ன, நான் ஃபஸ்ட்டு எனக்கு காமிச்சிருப்பேன். அந்த ஸ்லாப் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆகிருக்கும். அது வீடியோக்கு வந்து அவ்வளோ நல்லா இல்லையோ அப்படின்னு எனக்கு லைட்டாக ஃபீல் ஆச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணியாச்சு. பட் ஒட்டினதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன். பார்க்க நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு இருக்குல்ல, இதே மாதிரி பளிச்சுன்னு மெயின்டைன் பண்ணோன்னா பரவாயில்ல. சரின்னா அந்தந்த பொருள் அங்கங்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு இது கூடயே வந்து ஒரு LED ஸ்ட்ரிப்பும் வந்து வாங்கியிருந்தேன். இது வாங்கியும் ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 மாதத்துக்கு மேலே இருக்கும். இதுக்கு வந்து ஃப்ளக்கெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணோம், அதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா? அதனால் ஹஸ்பண்ட்டை வந்து கேட்டேன். அவர் முடியாதோன்னு சொல்லிடுவாரோ அப்படின்னு நினச்சேன். பட் என்ன நினச்சாருன்னு தெரியல, உடனே செஞ்சு கொடுத்துட்டாங்க. ஒரே குஷி. இந்த மேக் ஓவர் பண்ணதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் வந்து இந்த ஃப்ளக் வந்து போட்டு கொடுத்தது தான். சரின்ட்டு இதை வந்து ஒட்டியாச்சு. பட் எப்படி இருக்கும் லைட் போட்டதுக்கப்புறம் அப்படின்னு வந்து நினச்சேன். பட் ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவும் அவ்வளோதான், இதோட வந்து முடியுது. இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வீடியோ ஓகேவா, பிடிச்சிருக்கா, இல்லை வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணுமா அப்படின்னு ஏதாவது உங்களுடைய கருத்துக்கள் இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா வந்து அந்த மாதிரி பார்க்கலாம். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும்.